பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பந்தியில முந்திக்கிட்டு முதல்ல உட்கார்ந்துடணும். அப்பதான் பட்சணம் எல்லாம் சூடா முழுசா கிடைக்கும். அடுத்த பந்தியில உட்கார்ந்தா முதல்ல வச்சதுல பாதி கூட இல்லாம போயிடும். இப்ப முதல்ல உட்கார்ந்தா அடுத்த இலைக்கே இல்லாம போயிடும். சரி சரி, படைக்கு பிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை நடந்தா எல்லாருக்கும் பின்னால போய் ஒளிஞ்சுக்கணும். அப்பதான் ஆபத்தே இருக்காது. 2 பேர் சொன்னது அபத்தம். இது ஒரு விடுகதை. பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் அது என்ன அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு விட வலது கை. குருதேவா, இதுக்கு புரியல உனக்கு அர்த்தம் சொல்றேன் கேட்டுக்கோ. பந்தியில வலது கை முந்தும். படையினாலே வில்லுக்குதான் பிரதானம். வில்லு இருக்கிற நானே வலது கை எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னால இழுக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமா அம்பு பாயும். அதனால வலது கை பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும்னு பெரியவா சொல்லிருக்க. புரியுறதா? உட்காரு. தம்பி, நான் சொன்னதை கேட்டியா? வலது கை என்ன பண்ணும்? எழுத்தாணையால பள்ளம் தோண்டும். ஐயோ சரி, அட விடு. நேத்துக்கு நான் சொன்ன ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுச்யதே. அம்மா கொலக்கட்டை செய்யச்ச அதுக்குள்ள ஒண்ணு தித்திப்பா வைப்பால, அது பேர் தான் பூரணம். மண்டு மண்டு, அந்த பிரம்மாவே வந்தா கூட உன்னை திருத்த முடியாதுடா. நம்பி என்ன பண்ணா? ஏதாவது பண்ணாதான் தேவையில்லையே. ஆடு திருந்த மாதிரி திரு திரு முடிக்கிறான். சரியான மண்டூகம். ஐயோ பெரியவா, வயன் அப்படிலாம் சொல்லாதே. நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி என் குழந்தைய புத்திசாலி ஆக்கணும். இத பாருங்க, எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணிவிட்டேன். ஒண்ணுத்துக்கு மசிய மாட்டேங்கிறான். கற்பூர புத்தினா உடனே பத்திக்கும். கரி புத்தினா ஊதி ஊதி பத்த வைக்கலாம். ஆனா அது கதலி தண்டா வாழை மட்டியா போயிடுத்து. வழிக்கின்றே போறது, மண்டையில ஒண்ணு ஏற மாட்டேங்கிறது. ஒண்ணு பண்ணுங்க, மாடுமைக்கு அனுப்புங்க. வேண்டாமா? இருக்கவே இருக்கு கோவில், மணி அடிக்க அனுப்புங்க. அவன் பிறந்த வேலை பிரம்மலிபி ஆத்த முடியாது. அக்ரே பச்சாமி தேஜோ. பிள்ளையார்ப்பா, உந்த ஞான ஸ்வரூபம்னு சொல்றாளே, அந்த ஞானத்துல கொஞ்சமாவது என் பிள்ளைக்கு கொடுக்கப்படாதா? எங்க ஆத்துக்காரோட குடும்பத்துல உன்னை தலைமுறை தலைமுறையா பூஜை பண்ணிட்டு வந்திருக்காளே, அவரோட புள்ள தலையெழுத்த நீ நினைச்சா மாத்த முடியாது. நானும் இந்த ஆத்துக்கு வந்ததுல இருந்து உன் அபிஷேகத்துக்கு ஜலம் எடுத்து கொடுத்து, உன் அர்ச்சனைக்கு புஷ்பம் பறிச்சு கொடுத்து, நீயே கதின்னு வாழ்ந்துட்டு இருக்கேனே. எங்களுக்கு இப்படி ஒரு புள்ளைய கொடுத்து 4 பேர் பார்த்து சிரிக்கும்படியா பண்ணிட்டேப்பா. சொல்லு, அப்படி எங்க பூஜையில நீ என்ன குறைய கண்ட? இனிமே எங்க பிள்ளைக்கு இந்த ஜென்மத்துல கல்வி ஞானமே வராதா? சொல்லு விநாயகா, சொல்லு. வந்துட்டமா. இத பத்தியா? வழக்கமா பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ற வெண்பொங்கல். அதோட நீ இன்னைக்கு முதல்ல பூஜை பண்ண போறியானோ, அதனால சக்கரை பொங்கல், அதிரசம், கொழக்கட்டை இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் பிள்ளையாருக்கு கவனமா பூஜை பண்ணிட்டு வரணும். புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுது. ஆனா ஆனா பூஜை எப்படிமா பண்றது? ஏண்டா கண்ணா, உங்க அப்பா பூஜை பண்றச்ச எத்தனை நாள் பாத்திருப்பேன். பூஜை பண்ற முறை கூட வாடா நோக்கு தெரியாது. புஷ்பத்தை சாமி மேல போடணும், தீபாராதனை காட்டணும், அதெல்லாம் தெரியுமா? ஆனா அப்புறம் என்னடா ஆனா? அப்பா ஏதோ மந்திரம்னு சொல்லுவாரு, அது எனக்கு தெரியாதுமா. இத பாரு, முதல்ல ஓம்னு சொல்லிட்டு இப்படி குட்டின்னு சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தி. இது கூட வாடா நோக்கு சொல்ல தெரியாது. அதெல்லாம் எனக்கு சொல்ல வராதுமா. சரி, மந்திரத்தை சொல்ல வேண்டாம். பகவானை பார்த்து, சுவாமி இந்த லோகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், நீக்கு ஞானத்தை கூடன்னு மனசார வேண்டிண்டேன்னா பகவான் நிச்சயமா உன் பூஜை ஏத்துப்பாடுறா. இந்த அப்ப சரி, நான் பூஜைக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா.
என்னடா ஒரு சந்தேகம். மறுபடியும் என்னடா சந்தேகம்? இந்த பச்சனத்தெல்லாம் பிள்ளையார் சாப்பிடுவார்ல? ஆமா, நீ சொன்ன உடனே வந்து சப்பலாங்கோல் போட்டு உட்காந்து அவ்வளத்தையும் அவரே சாப்பிட்டு தீத்துருவார். போருமா? அப்ப சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. ஐயோ, எனக்கு எங்க அப்பா சொல்ற மாதிரி மந்திரம்லாம் தெரியாது. நான் சொல்லிண்டதா நினைச்சுக்கோ. எனக்கு தெரியும் நீ நல்ல பிள்ளையராச்சே. இவெல்லாம் உன்னை பொல்லா பிள்ளையார்னு போய் சொல்லிட்டு இருக்கா. சரி சரி, இந்த வெண்பொங்கல் இதோ பாத்தியா, சக்கரை பொங்கல், அதிர்சம், கொழுக்கட்டை, உனக்கு பிடிச்ச எல்லா பச்சனமும் இருக்கு. வந்து சாப்பிடு. அம்மா தான் சொன்னாங்களே நீ எல்லாத்தையும் சாப்பிடுன்னு. வா, வந்து சாப்பிடு. எனக்கு புரிஞ்சிச்சு, கதவு திறந்துருக்கா. இன்னும் நீ ஏன் சாப்பிடாம இருக்க? எங்க அப்பா கொடுத்த மட்டும் நீ சாப்பிடல. இதோ பாரு, நீ சாப்பிடலனா நான் பூஜையில தப்பு பண்ணிட்டேன்னு அம்மா கோச்சுப்பா, அப்பா அடிப்பா. சாப்பிடு பிள்ளையாருப்பா, சாப்பிடு. இதெல்லாம் நீ சாப்பிடலனா நான் உன் மேல முட்டிண்டு செத்து போயிடுவேன் பிள்ளையாரப்பா. சாப்பிடு பிள்ளையாரப்பா. சாப்பிடு பிள்ளையாரப்பா. வந்துட்டியா? சாப்பிடு பிள்ளையாரப்பா. நல்லது குழந்தாய், நான் உண்டு விட்டேன், நீ சாப்பிடு. சும்மா தொட்டுட்டு சாப்பிடுன்னு சொல்றியா? நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுதான் ஆகணும். அப்படியா? சரி, சாப்பிட்டு விடுகிறேன். பிள்ளையாரப்பா. நம்பி, கொழுக்கட்டையெல்லாம் எனக்குதான். அதிரசமெல்லாம் எனக்குதான். சக்கரை பொங்கல் எனக்குதான். சும்மா இருங்கோ, பிள்ளையார் எல்லாமே சாப்பிட்டாரு. என்னடா கதை இழக்கிற? என்னது? பிள்ளையார் எப்ப வந்தாரு, எப்ப தின்னாரு, யாருக்கிட்டடா போய் சொல்ற? ஏய், சத்தம் போட்டு பேசாதடா. என் இதயமே நின்னு போல இருக்குது. உனக்கு அது ஒண்ணுதான்டா குறைச்சல். போற. ஏய், இவன் உள்ளேயே உட்கார்ந்து எல்லாம் தின்னுட்டு நம்ம கிட்ட வந்து போய் சொல்றான்டா. ஆமா, 4 போட்டா தான் சரி வரும். நிறுத்துங்க. என்ன ஆச்சு? ஏன் குழந்தைய மிரட்டுறேன்? பிள்ளையாண்டா எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கான் தெரியுமா? கொண்டு வந்த பட்சணத்தை பூராவும் இவனே தின்னுபிட்டு பிள்ளையார் சாப்பிட்டதா போய் சொல்றான். ஏண்டா கண்ணா, அப்படியா சொன்ன? ஆமாமா, பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. ஐயோ ஐயோ, பாத்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமான போய் சொல்றான்னு. அப்படி எல்லாம் சொல்லாதே. குழந்தைகிட்ட பொறுமையா கேட்டா உண்மையை சொல்லுவா. கண்ணா, நான் உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், யாரும் உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டா. என்னடா நடந்தது, உண்மை சொல்லிடு. ஐயோ, பிள்ளையார் தாமா சாப்பிட்டாரு. ஐயோ, அதையே சொல்லி சாதிக்கிறானே. கண்ணா, பட்சணத்தை கீழே போட்டியா இல்ல யாரான பறிச்சுன்னு போயிட்டாளா? உண்மையை சொல்லிடுறா. ஏமா நீயும் பிராணன் வாங்குற? பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. எவ்வளவு பெரிய பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். குறுக்கலையா உங்க பிள்ளையாண்டா? எல்லாத்தையும் நான் கேட்டுதான் வரேன். நான் விசாரிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. டேய் நம்பி, என்னடா நடந்தது?
பிள்ளையார் தான்ப்பா சாப்பிட்டாரு. பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க பிள்ளை உங்ககிட்டயே போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா, எல்லாத்தையும் இவனே தின்னுட்டு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். உண்மையை சொல்லுடா, யார் சாப்பிட்டா? ஆமாப்பா, பிள்ளையார் தான்ப்பா சாப்பிட்டாரு. மறுபடியும் அதையே சொல்றானே, இந்த வயசுல பெத்த தாவப்பட்டே போய் சொல்றானே. உன்னை நான் விட மாட்டேன். உண்மையை சொல்றா, சொல்லு. போய் சொல்ல மாட்டானா? சும்மா இரு. சொல்லுடா, சொல்லு. சொல்லுடா. 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 நல்லா அடிங்க. சொல்லு. சொல்லு. யார்டா? சொல்லு. போய் சொல்றா. சும்மா இரு. 20 வருஷமா சாஸ்திர சம்பிரதாயத்தோட நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிள்ளையாருக்கு எனக்கு தரிசனம் தராத பிள்ளையார் இவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டாரா? இத்தனை வருஷமா நேமனிஷ்டியோட நான் பிரசாதத்தை நெய்வேத்தியமா காட்டிட்டு இருக்கேன். அதை ஏத்துக்காத பிள்ளையார் ஓம்னு கூட சரியா சொல்ல தெரியாத ஓம் பிள்ளையார்னு கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டாரா? ஏத்துக்கிட்டாரா? போய் சொல்றாண்டி, உன் பிள்ளை போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. பிள்ளையாரப்பா, பிள்ளையார் தான்ப்பா சாப்பிட்டாரு. பிள்ளையார் தான்ப்பா சாப்பிட்டாரு. பிள்ளையார் தான்ப்பா சாப்பிட்டாரு. பிள்ளையார் தான்ப்பா சாப்பிட்டாரு. என்ன பூஜைக்கு நேரமாச்சு, புறப்படுங்க. என்ன யோசிக்கிறேன்? நம்பிக்கிட்டே நைவேத்தியத்தை கொடுத்து விடு. ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தை நேத்திக்கு வாங்கி நாடி போறாதா? எதுக்கு அவனை எப்படி சோதிக்கிறேன்? இந்த பாரு, தர்மகர்த்தா கூட கோயில் விஷயமா முக்கியமா பேச வேண்டியிருக்கு. நம்பி. என்னப்பா? என்னப்பா? இன்னைக்கு நீயே பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிரும். நிஜமாவா? நிஜமா தாண்டா. இந்தா. அப்ப சரி, நான் போயிட்டு வரேன். இதே எடுத்துக்க, போயிட்டு வா. ஐயா, இன்னைக்கும் பிள்ளையாரு எங்க ஐயால தான் சாப்பிட போறாரு. பிள்ளையாரப்பா, பாத்தியா, இன்னைக்கு நானே வந்திருக்கேன். இந்த பச்சனை எல்லாம் உனக்கு தான், வந்து சாப்பிடு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அப்பாவே இன்னைக்கு உனக்கு பூஜை பண்ண சொல்லி அமிச்சாரு. நேரமா இருது, வந்து சாப்பிடு. என்ன நீ, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம இருக்க. வந்து சாப்பிடு பிள்ளையாரப்பா. பிள்ளையாரப்பா, ஏன் வர மாட்டேங்கிற? நேத்து வந்து சாப்பிட்டு போனல, அதே மாதிரி இன்னைக்கும் வாயேன். இப்ப நீ வரல, நான் நேத்து மாதிரி முட்டிப்பேன். குழந்தாய், நம்பி, பிள்ளையாரப்பா, என்ன வேண்டும்? பிள்ளையாரப்பா, வந்துட்டியா? நீ எங்க வரமாட்டியோ நினைச்சேன். நேத்து நடந்த விஷயம் உனக்கு தெரியுமா? இந்த பச்சனத்தெல்லாம் சாப்பிட்டல, யாருமே நம்பல. அப்பா என்னை அடி அடின்னு அடிச்சாரு. என்னை அடிக்கிறச்ச நீ வந்து தடுத்திருக்கலாம்ல. சாப்பிடுது நீ, அடி வாங்குறது நானா? சரி சரி, வந்து சாப்பிடு. நீ ரொம்ப பசியோட இருப்ப. நம்பி, இனி உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள், அடிக்க மாட்டார்கள். அப்ப சரி, நீ சாப்பிடு. ஏன், நீயும் என்னுடன் சாப்பிடக் கூடாதா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். உனக்கு வேறு என்னதான் வேண்டும்? எனக்கு புத்தி வேணும். எல்லாருமே நீ மக்கு மண்டுன்னு சொல்றா. உன்னை எல்லாருமே ஞான விநாயகர்னு சொல்றாங்களே, எனக்கும் கொஞ்சம் ஞானத்தை தாங்க. அவ்வாறே ஆகட்டும்.
நம்பி, வேதாகமங்கள் அனைத்தையும் நீ ஓதாமலே உணர்வாயாக. எம்மை பற்றியும் எந்தை ஈசனை பற்றியும் நீ பாடும் பாடல்கள் சைவ உலகில் நிலையாக நின்று நிலவட்டும். தேவாரம், திருவாசகம் முதலானவற்றை தொகுத்து திருமுறைகளை வகுத்து நீ புகழ் பெறுவாயாக.